டிஸ்க் கிளைம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்குறோம். நிறைய பேர் வந்து ஆதார் கார்டு எப்படி ஸ்கேன் பண்ணுறது, பேன் கார்டு எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி டவுட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க. இதில் முக்கியமாக நமக்கு தேவை இப்போ ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறமா வந்து பேங்க் பாஸ்புக்கு. ஸோ நீங்கள் முதல்ல வந்து கிளியர் ஸ்கேனர் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது உங்களுக்கு எதை ஸ்கேன் பண்ணணுமோ அதை உங்கள் மொபைலில் வந்து கேமரா ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிளியர் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த இமேஜஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் இது ரெண்டையும் எடுக்கிறேன். ஆதார் கார்டு நீங்கள் வந்து எடுத்திங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் அந்த ரெண்டையுமே வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இதுலேயும் ஓகே கொடுத்ததுக்கப்புறமா இப்போ 2 இமேஜும் நமக்கு வரும். ஸோ அதை வந்து நம்ம அழகாக க்ராப் பண்ணி எது வரைக்கும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணி டிக்கை நீங்கள் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். இது வந்து செகண்ட் இமேஜ். இதையும் வந்து இதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 இமேஜும் செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா பிடிஎஃப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே வந்து இப்படி மேலே கீழே வந்துடும். இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால நீளமாக வருது. ஆதார் கார்டுனால் உங்களுக்கு ஒரு பேஜ்லேயே நின்றும். அதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கப்புறமா க்ரோமில் போய் நம்ம திரும்ப வந்து அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுவோம்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஈஸியாக அப்லோட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் மொபைல்லேயே பண்ணிக்கலாம். அதனால யாரும் வந்து கம்ப்யூட்டர் சென்டர் போகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. எல்லாமே உங்களுக்கு மொபைலில் ஈஸியாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ.